வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ஃபுல் அப்டேட்டட் நியூஸை கிறிஸ்டில் கிளியரா பார்க்குறோம். திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ். ஓகே, நோ ரெக்கமெண்டேஷன் அண்ட் வி ஆர் ஃபாலோ ஆல் செபி ரூல்ஸ். நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் நோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடுவோம். என்னதான் கதையா இருக்கு. குளோபல் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா செம்ம பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ஈரானோட பிளானட் எல்லாம் நாங்க அழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஈரான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே இப்ப எலான் மஸ்க் இருக்காரு இல்லையா, அவங்க வந்து ஃபேஸ் எக்ஸா ஐயோ சரி ஓகே அதுல தான் நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போறேன் ஓகேவா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்து அமெரிக்கால இருக்க என்ன நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா குளோபலா ஓகே அவங்களோட ரேட் கட்ட அவங்களோட குளோபல் மீன்ஸ் அவங்களோட இது சொல்றாங்க. ஓகே அவங்க நாட்டுல அவங்களோட ரேட் கட்ட வருகிற செப்டம்பருக்குள்ள நாங்க குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரேட் கட்ட குறைச்சா இன்னும் மார்க்கெட் மேல பார்த்து நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேவா. அடுத்தபடியா பாக்கணும்னா ஈரான் அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இருக்க பிரச்சனை இல்லை. அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமேல அவங்க இதை தயாரிக்கவே முடியாது, நாங்க பிளானட் எல்லாம் அழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிப்போர்ட் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு ஈரான் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி இவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. குளோபல் மார்க்கெட்ல இதான் கதை. அதுக்கப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட்டு ஓகே, அடுத்து இந்த ஏசியன் மார்க்கெட் இதெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கிரீனிஷா தான் இருக்கு, கொஞ்சம் தான் கிரீனிஷா இருக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் நல்லா கீழே இறக்கி விட்டுருவானோ அப்படிங்கறதான் என் மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. பார்ப்போம். சரி ஓகே, அடுத்து கிஃப்ட் நிஃப்டிக்குள்ள வந்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டில என்ன இருக்காது அப்படின்னா மைனஸ்ல தாங்க இருக்கான். இப்ப 13 பாயிண்ட் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான் இப்ப பேசிட்டு இருக்க டைம்ல. அடுத்து லோக்கல் சம்பவத்தை பார்த்துருமா. லோக்கல் சம்பவத்துல என்ன நடந்தது கதை அப்படின்னு கேக்குறீங்களா. எஃப்ஐடிஐ ரிப்போர்ட் நேற்று எஃப்ஐஐ வாங்கியிருக்கான், டி வித்துருக்கான், சம்பந்தமே இல்லாம பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படி பண்றீங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து கோல்டு ரேட் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் மாற்றங்கள் பெருசா ஒன்றும் இல்லைங்க. நேற்று கோல்டு ரேட்டு அப்படியே மீடியமா நிலைத்தன்மையாவே முடிஞ்சிச்சு. 100 கிராமுக்கே அதாவது இதுக்கே சொல்றேன் பவுனுக்கே 120 ரூபா அந்த சம்திங்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அதிகமா ஓகேவா. அடுத்து இந்த சீகள் ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இல்லை நீ வருத்தப்படாதீங்க, நீ திட்டாதீங்க, ஆனா ஸ்பெல்லிங்ல நான் மிஸ்டேக் பண்ண மாட்டேன் ஓகேவா. இந்த சீகள் ஓகே கேர்ள் வச்சுக்கோ சீகள் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட ஒர்த்து எவ்வளோ 1199 கோடிக்கு ஆர்டர் ஒர்த்தா. யாரு நேஷனல் NHAI ஓகேவா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி இந்தியா ஓகே, அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருப்பா. எதுக்கு நீங்க இந்த அளவோட வெளியே போயிட்டதில்ல சளி பிடிச்சிட்டு எனக்கு இந்த அளவுக்கு பேசுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. சரி ஓகே, இன்னைக்கு நான் வெளியே போற வேலை பார்ப்போம். அடுத்து விமார்க் டீடைல் வந்து என்ன இருக்குன்னா செல் growth வந்து கிட்டத்தட்ட 5% ஆயிருக்குங்க. எவ்வளோ அவங்களோட 110 ஸ்டோர்லையும் சேர்த்து சரிங்களா 5% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து மோட்டோ ஓகே ஹீரோ மோட்டோ கார்பரேஷனுக்கு என்ன பிரதர் கதை இருக்குன்னு கேட்டா அவங்க டோட்டல் சேல்ஸ் எஸ்டிமேட் பாருங்க கிட்டத்தட்ட 5,60,200 ஓகேவா. அந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட டோட்டல் சேல் ஆயிருக்கு, நல்ல விஷயம் ஓகேவா. அடுத்து CLN ஓகே எனர்ஜி வந்து அவங்களுக்கு டெண்டர் ஏதோ கவர்மெண்ட் டெண்டர் வந்துருக்கு போல. என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட லித்தியம் பேட்டரிக்கு டெண்டர் வந்துருக்குப்பா 1.08 பில்லியனுக்கு ஓகே அவங்களுக்கு டெண்டர் யூனியன் பேட்டரி தயாரிக்கிறதுக்காக டெண்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுத் இந்தியா ஓகே, சவுத் இந்தியா பேங்க் என்ன பண்றது கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா அப் டு ஜூன்ல 9.7% என்ன இருக்கு நான் அவங்களோட ரெவென்யூ growthங்கிறது ஜெனரேட் ஆயிருக்கு. என்ன கதை அப்படின்னா அவங்க டெப்த் நிறைய வச்சிருக்காங்கப்பா ஓகேவா. அவங்க டெப்த் நிறைய வச்சிருக்கனாலதான் அவங்க என்னதான் growth கொடுத்தாலுமே அந்த ஒரு பிரைஸுக்கு மேல அவங்களால புஷ் பண்ணி மேல வர முடியாத ரீசன் அதுதான். அடுத்து ஏசியன் பெயிண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. யார் மேல ஆதித்யா பிர்லா பிரைன்ஸ் மேல. அதுக்கான பஞ்சாயத்து போய்கிட்டு தான் இருக்கு ஓகேவா, அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன் அப்படின்னா பல ரீசனுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ட் அதை வந்து தீர விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணை முடிவுல தான் நமக்கு என்னன்னு தெரிய வரும் ஓகேவா. அடுத்து NDCP ஓகே கவர்மெண்ட் கம்பெனி எல்லாம் தெரியும், அவங்களோட சேல்ஸ் கம்மியாயிருக்கு, ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்திருக்காங்க. சேல்ஸே கம்மியா இருக்குப்பா, இதுக்கு ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி யார் அவங்க மெகா இது மின்சார தயாரிப்பு கம்பெனி ஓகே. அடுத்து நெய் ஓகே கட்டப்படினா நெய்பேன்னு படிச்சுக்கோ. நெய்பே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 22 புள்ளி ஓகே 22.66 கோடிக்கு ஆர்டர் வந்து டிஃபென்ஸ் காம்ப்ளிகேஷன் சப்ளை ஓகே டிஃபென்ஸ்
சப்ளை இதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்கப்பா. ஆர்டர் அவங்களுக்கு 22 கோடி கிடைச்சிருக்கு. ஓகேவா, பில்லியன் கணக்கில் பேச வேண்டிய நீ தான் 22 கோடியில் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து ஆட்டோமொபைல்ஸ் எல்லாருமே அவங்களோட இதை அறிவிச்சிருக்காங்க. எங்க எஸ்டிமேட்டிவ்ல இருக்கு எப்படி ஹீரோ மோட்டார்ஸ் அறிவிச்சாங்களோ அதே மாதிரி பஜாஜ் அறிவிச்சிருக்காங்க, சுசுகி அறிவிச்சிருக்காங்க, அடுத்து சூண்டை மோட்டார்ஸ் அறிவிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்க ரிப்போர்ட்டா அறிவிச்சிருக்காங்க எங்களுக்கு எல்லாமே. ஆனா பாருங்க, எல்லாமே எங்களுக்கு சேல்ஸ் அதிகமா இருக்கு, எங்களுக்கு சேல்ஸ் அதிகம், எல்லாருமே அப்படிதாங்க அறிவிச்சிருக்காங்க. யாருமே வந்து எனக்கு சேல்ஸ் கம்மியா இருக்குன்னு யாருமே அறிவிக்கல. யாரை நம்புறதுன்னே தெரியல, தாசனாங்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. அடுத்து லைவ் மார்க்கெட் எப்படி சொல்றதா, லைவ் மார்க்கெட்ல கரெக்டா அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க, சரிங்களா? ரொம்பவும் குழப்பிக்க வேணாம். இன்னைக்கு மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு புட்ஸ் இல்ல மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நான் நீ ட்ரேட் பண்ணுவோம்னு எனக்கு தெரியல, ஏன்னா இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போய் சேர்ந்து போற வேலை இருக்கு, சரிங்களா? அனலைஸ் கரெக்டா அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஃபோக்கஸ் பண்றதா இருந்தா எந்த ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணுவேன்? எந்த ஸ்டாக்லயும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஸ்டாக் இல்லையே. எந்த ஸ்டாக்லயும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இல்ல. இன்னைக்கு நான் முதல்ல போய் கோயிலுக்கு போய் சேர்த்து கவனிக்கணும். ஓகே, மேபி இதுல சான்சஸ் எடுப்பேன். ஓகே, சான்சஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு இந்த ஸ்டாக்ல. ஏன்னா லித்தியம் பேட்டரிஸ் 1 பில்லியன், இவன் மட்டும் தான் பில்லியன்ல ஆர்டர் இருக்கு. அப்படிங்கிறப்ப இவனுக்குள்ள கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். மற்றபடி இவங்களை எப்படின்னா இவங்களை கூட ஓகே ப்ரோ, நான் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க எல்லாம் நான் இப்போதான் கேள்விப்படுறேன். இவங்கெல்லாம் இப்போதான் நான் கேள்விப்படுறேங்கிறப்ப நான் எப்படி எடுக்க முடியாதுல்ல. ஓகே, நான் இந்த இதில் போவேன், ஒன்ஸ் இந்த இதில் போவேன். இல்லை அப்படின்னா இந்த ஏசியன் பெயிண்ட் ஆதித்யா பிர்லாவில் போடுறேன், நான் செல் சைடில் மூவ் பண்ணுவேன். ஓகேவா, இந்த ஏசியன் பெயிண்ட் ஆதித்யா பிர்லாவில் போகிறேன்னா நான் செல் சைடில் மூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகே, சரி பார்ப்போம். இன்னைக்கு டேட்டில் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்க, கரெக்டாக ட்ரீட் பண்ணுங்க. ஓகேவா, நீங்கள் சம்பாதிச்சாலும் அது நீங்கள் தான் வீட்டுக்கு எடுத்துக்க போகிறீங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் லாஸ் பண்ணாலும் உங்கள் காசு தான் போக போகுது உங்கள் பாக்கெட்ல இருந்து. ஸோ கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் சொல்லிட்டு நோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன். செத்தாலும் அது நம்ம சேனலில் நடக்கவே நடக்காது. சரி, ஓகேவா? சரி, ஓகேங்க. வி ஆர் ஃபாலோ ஆல் செட் ரூல்ஸ். டாடா, டேக் கேர். நாளைக்கு வந்துடுறேன். அது வரைக்கும் என்ன பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க, மறந்துடாதீங்கப்பா.